வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில April 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பாப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு திவ்யா கிட்ட சரி நீ அம்மாவுக்கு போட்டோ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட திவ்யாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதியோட அம்மாவுக்கு போட்டோஸ் அனுப்பி விடுறாங்க. அப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா கூடவே சேர்த்து நம்ம ரேவதி கார்த்தி இருக்கிற போட்டோஸையும் அனுப்பி விடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே சாமுண்டீஸ்வரிய சுத்தி நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யார தவிர்த்துன்னா துர்கா, ரோகிணி, அப்புறம் அந்த சந்திரா, இவங்களை தவிர்த்து எல்லாருமே அந்த போட்டோவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா திவ்யாவுக்கு போன் பண்றாங்க. திவ்யா போனை பார்த்துட்டு பாத்தியா அம்மா தான் போன் பண்றாங்க அப்படின்னு போன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்க ஆண்டி, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. திவ்யா எப்படி இருக்க, நீயும் ரேவதி கூட தான் இருக்கியா? திவ்யா சொல்றாங்க, ஆமா ஆண்டி, நானும் ஹனிமூனுக்கு தான் வந்தேன். எதேச்சியா ரேவதிய பார்த்தேன். இப்ப ரேவதியும் நானும் தான் வெளியில வந்திருக்கோம். போட்டோஸ் பாத்தீங்களா? ஜோடி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு திவ்யா, உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்ல. திவ்யா சொல்றாங்க, ஆன்டி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இங்க ஹாப்பியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி திவ்யா, ரோகிணி இருக்காள், ரேவதி இருக்காளா? திவ்யா சொல்றாங்க, இருக்கா ஆன்டி அப்படின்ட்டு போனை கொடுக்குறாங்க. அப்ப ரேவதி போனை வாங்கி சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, திவ்யாவும் உன் கூட வந்துட்டா இப்ப நீ சந்தோஷமா தான் இருப்ப. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா. அதே நேரம் நம்ம ராஜராஜ சொல்றாரு, அம்மாடி ரேவதி, போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, நீங்க ரெண்டு பேரும் தரமான ஜோடியா இருக்கீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி, இந்த போட்டோவை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்க போறாங்க, ரெண்டு பேருமே அருமையான ஜோடியா இருக்கீங்க அப்படின்னு மயில் வாகனமும் சொல்றாரு. அப்ப நம்ம ரேவதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சரி போனை வந்துட்டு ராஜா மாப்பிள்ளை கிட்ட கூட ரேவதி ராஜாட்ட கொடுக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா மாப்பிள்ள, ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா வந்திருக்காங்க, கண்டிப்பா ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க, வேணும்னா இன்னும் 4 நாள் வேலை அங்க இருந்துட்டு வாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம். ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு ச்சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன், கடைசியில இந்த திவ்யா வேற வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டா என்ன அப்படின்னு ரேவதி ரொம்ப காண்டாகுறாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க சந்தோஷமான மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு நான் டென்ஷன் கொடுக்க கூடாது, சரிங்க மாப்பிள்ள, அப்புறம் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சோ இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. திவ்யா நேரா ரேவதிய பார்த்து, சரி வா ரேவதி, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு, எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரேவதி சொல்றாங்க, இல்ல திவ்யா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. இது கேட்டதோட திவ்யாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நான் ஒரு 4 நாள் எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன், ஆனா இப்படி உன் கூட சேர்ந்து சுத்துற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு கிளம்புறாங்க. காரை வந்து நிக்குது, 4 பேரு இறங்கி போறாங்க. இத வந்து மாயா கவனிக்கிறாங்க. 4 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத மாயா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. அப்ப திவ்யா நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார், நாங்க காலையில வந்தோமே, எங்களோட ரூம் அவைலபிளா இருக்கா? அவரு சொல்றாரு, மேடம் அதெல்லாம் அவைலபிளா இருக்கு மேடம், இந்தாங்க சாவி அப்படின்ட்டு சாவியை கொடுக்குறாங்க. அப்ப மாயா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் திவ்யா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, உங்க 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆகிருக்குல்ல, உங்க 2 பேருக்குமே செமையான பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க 2 பேரும் கட்டாயம் அதுல கலந்துக்கணும். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன திவ்யா சொல்ற, பார்ட்டி எல்லாம் ஒண்ணு வேணாம்,
அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா, பார்ட்டி எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்கு திவ்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, நைட்டு பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க வேண்டான்னு சொல்லவே கூடாது. இது கேட்டதோட கார்த்தியும் வேற வழியே இல்லாம சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா திவ்யா சொல்றாங்க, சரி ரேவதி, நம்ம பார்ட்டில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரேவதி அதையும் கேட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகி ரூமுக்கு போறாங்க. அப்பதான் கார்த்தி எதேச்சியா திரும்பி பார்க்கும் பொழுது மாயா ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத கார்த்தி கவனிக்கிறாரு. அத பார்த்ததோட கார்த்தி இங்க இருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு பாக்குறாரு மாயா நிக்கிறாங்களா அப்படின்னு. ஆனா மாயா ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இவனுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இவன் சந்தேகத்தோட திரும்ப திரும்ப வந்து பாக்குறான் அப்படின்னு அந்த மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரூமுக்கு கிளம்புறாரு. ரேவதி அங்க ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு வந்துட்டா இவங்க விடமாட்டாங்கல்ல போல. அதுக்குள்ளயும் இந்த திவ்யா பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்ன டென்ஷன் ஆக்குறா. இவகிட்ட நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கேன், அதனாலதான் இவகிட்ட நான் எந்த இதுவும் சொல்ல முடியாம அவ சொல்றதுக்கு எல்லாமே சரின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இந்த ராஜாவை தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துக்கு வந்ததோட ரேவதி சொல்றாங்க, உன் திட்டம் எல்லாமே சரியா வந்துகிட்டு இருக்க போல. கார்த்தி கேக்குறாரு, என்ன திட்டம்? ரேவதி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் ரெடி பண்றியே. கார்த்தி சொல்றாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கண்டிப்பா நீ புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எந்த பார்ட்டியும் ரெடி பண்ணல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை உனக்கு அந்த பார்ட்டிக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் நீ டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னெல்லாம் பிளான் பண்ற அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்லவ மாதிரி நடிக்காத. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான்லாம் எந்த சூழ்நிலையும் பயன்படுத்துற ஆளு கிடையாது. அப்ப ரேவதி சிரிச்சுக்கிட்டே, எந்த சூழ்நிலையையும் பயன்படுத்துற ஆளு கிடையாதா? நைஸா வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட்டோட ஆளாகி அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையும் ஆகிட்ட. உன்ன மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துற ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத அப்படின்ட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. இவகிட்ட நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட்டு வந்துட்டு நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க. திவ்யாவும் சூர்யாவும் பார்ட்டி நடக்கிற இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இன்னும் நம்ம ரேவதிய காணுமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு திவ்யா. அப்ப திவ்யா சொல்றாங்க, ரேவதி என்ன பண்ற, நீ எப்படி பார்ட்டிக்கு வர, உனக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, திவ்யா நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இது கேட்டதோட திவ்யாவும், சரிடி, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இதோ வந்துட்டேன்டி திவ்யா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. திவ்யா சொல்றாங்க, ரேவதி வந்துகிட்டு இருக்காளாம், நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே தரமா பண்ணணும். அவ பார்த்ததோட அப்படியே ஷாக் ஆகணும். இது கேட்டதோட சூர்யா சொல்றாரு, அதெல்லாம் தரமா பண்ணிடலாம் திவ்யா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, சரி கிளம்பு. கார்த்தி சொல்றாரு, தயாராகிட்ட. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு என்கிட்ட அட்வான்டேஜா ஏதாவது பழகலாம் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கேன், அதை டோட்டலா மறந்துரு. ஏதாவது என்கிட்ட அட்வான்டேஜா பழகணும் அப்படின்னு நீ ஏதாவது பிளான் பண்ண, அதுக்கப்புறம் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம நான் கண்டிப்பா உன்னை அவமானப்படுத்திடுவேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, நான் அப்படியெல்லாம் எதுவும் அட்வான்டேஜா நடந்துக்க மாட்டேமா. இது கேட்டதோட ரேவதியும், அதையும் பார்க்கலாம், நீ அட்வான்டேஜா பழகிதானே நீ இந்த அளவுக்கு வந்திருக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ என்னைய நல்லவன்னு நம்ப போறது கிடையாது. இதுக்கு மேலேயே நான் ஏன் உன்கிட்ட போராடணும். எனக்கு அந்த பார்ட்டிக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த பார்ட்டிக்கு வரேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா போதும்பா, நடிக்காதப்பா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. சூழ்நிலையை பயன்படுத்துறதுல நீ ஒன்னா நம்பர் ஆளு. அப்படிதான் நீ சூழ்நிலையை பயன்படுத்தியே என் கழுத்துல தாலி கட்டுன. இதுல நீ எதுவுமே தெரியாத ஆள் மாதிரி பேசுற அப்படின்ட்டு ரேவதி ஒவ்வொரு செகண்டும் கார்த்தியை குத்தி காட்டி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து அந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த பாட்டி நடக்கிற இடத்துல யாருமே காணும். இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இந்த பாட்டிக்கு எல்லாரும் கூப்பிட்டாங்க, வந்து பார்த்தா யாரையுமே காணும். கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி கேன்சல் ஆகிட்டு போல, அது வரைக்கும் நல்லதுதான், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு
நாலு பக்கத்துல இருந்தும் நிறைய பேர் வராங்க பாட்டை பாடிக்கிட்டு. இத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அதிர்ச்சி ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். இத பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சியாகி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம திவ்யா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன ரேவதி ரொம்ப ஷாக்கா பாக்குற? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னடி இதெல்லாம், இவங்க எல்லாரும் எதுக்கடி வந்திருக்காங்க? அப்ப ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற, உன்னை எத்தனை வருஷம் கழிச்சு நாங்க பாக்குறோம், எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேக்குற? இங்க பாரு, நீ ரீசெண்டா மேரேஜ் பண்ணிருக்க, உனக்கு விஷ் பண்ணலாம், உனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்க ஓடோடி வந்துட்டோம். இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் திவ்யா தான் பண்ணா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒருத்தியவே என்னால சமாளிக்க முடியல, இதுல இத்தனை பேரா? இத்தனை பேருக்கிட்டையும் நான் என்னத்த சொல்லி சமாளிக்க போறேனோ தெரியலையே அப்படின்னு ரேவதி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ காலேஜ் படிக்கும் பொழுது நீ லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்ப, புருஷனை எந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்குவ, எந்த அளவுக்கு வந்துட்டு அவரை நீ ரெஸ்பெக்டா நடத்துவ, அவருக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுப்ப, அவர் மேல எவ்வளவு அளவுக்கு அன்பா இருப்ப அப்படின்னு எங்ககிட்ட நீ நிறைய சொல்லியிருக்கடி. அதையெல்லாம் கேட்டு நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம். ரேவதி, ரேவதிக்கு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கையில நீ இப்ப லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க, அப்ப நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுல தப்பாடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அவங்க நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, இவருதான் உன்னோட ஹஸ்பண்டா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கார்த்திய பார்த்து புகழ்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க, ரேவதி, எந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கேக்க கொண்டு வராங்க. கேக்க பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி திவ்யாவை பார்த்து, என்னடி இதெல்லாம்? திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாமே ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸ் தான், இது எல்லாத்தையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும்ல, உன் ஹஸ்பண்ட் மேல நீ எந்த அளவுக்கு பாசமா இருக்க அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியுது, அதனாலதான் கேக் வெட்டி கொண்டாடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் விட்டுங்க. இதை கேட்டதோட ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து கேக் வச்சாங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க, ரேவதி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா, அவருக்கு கேக் ஊட்டி விடு. இது கேட்டதோட திவ்யாவும் சொன்னதை கேட்டுட்டு ரேவதி கார்த்திக்கு கேக் ஊட்டி விடுறாங்க. அப்புறமா கார்த்தி அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சார் என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் நிக்கிறோம் அப்படின்னு கூச்சப்படுறீங்களா? அப்படியெல்லாம் கூச்சப்பட வேணாம், நீங்க ரேவதிக்கு கேக் ஊட்டி விடுங்க, அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை கேட்டதோட கார்த்தி வேற வழி இல்லாம ரேவதிக்கு கேக் ஊட்டி விடுறாரு. அப்ப ரேவதி கார்த்தியை மறைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மாயா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த இடத்துல என் மகன் சிரிக்க வேண்டியது, இந்த டிரைவர் இருந்துகிட்டு என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் ஏமாத்தி குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே ஏமாத்தி அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டான் அப்படின்னு மாயா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இவனை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும், முக்கியமா இந்த ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரும் நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி உன் புருஷன் ரொம்ப லக்கிடி, அதோட நீயும் ரொம்ப லக்கிடி அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு, நான் எந்த அளவுக்கு பிரச்சனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், இவளுகளுக்கு மட்டும் நானும் ராஜாவும் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்ன சும்மா விட மாட்டாள்களே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ரேவதி. அப்ப கார்த்திய பார்த்து, இங்க பாருங்க சார், நீங்க ரேவதிய லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, அந்த வீட்டுல டிரைவரா இருந்து ரேவதிய லவ் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அப்படி என்ன சார் உங்களை ரேவதியை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இது எல்லாம் கேட்டாச்சு சார், நீங்க வேற ஏதாவது ரேவதிய பத்தி சொல்லுங்க சார். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ரேவதி ஏழை பணக்காரன் அப்படின்னு நினைச்சு என்னைக்குமே பழக மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரையுமே சமமா தான் நடத்துவாங்க, இது மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. அதோட ரேவதியோட நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் மேல ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு, அப்ப அவங்க என் மேல மட்டும்தான் கோவப்பட்டாங்களே தவிர்த்து எங்க அம்மா மேல ரொம்ப கோவப்படல, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, இவன் அவனோட வித்தைய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான், பிசியே ஆளை கவுக்குறதுக்கு பாக்குறான், இவன் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது அப்படின்னு ரேவதி நிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே ரேவதிய பார்த்து, ரேவதி நீ ரொம்ப கொடுத்து வச்சிருப்படி, இது மாதிரி ஹஸ்பண்ட் உன்னை பத்தி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காரு பத்தியா, அவரு உன்னை ரொம்ப லவ் பண்றாருன்னு நல்லாவே தெரியுது. இதை கேட்டதோட ரேவதியும் அமைதியா இருக்காங்க.
அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் ரிலாக்ஸா உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காருறாங்க. அப்ப மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு, ஏய் டிரைவர், எவ்வளவு ஈஸியா மகேஷ் இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நான் விட மாட்டேன்டா. இப்ப ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டா எப்படி இருக்கும்? ரேவதிக்கு இதுவே சரியான கோவத்தை கொடுத்துரும். ஏதாவது பண்ணி உன்னை அவமானப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ஒருத்தர் கிளாஸ்ல ஜூஸ் கொண்டு போறாரு. அத பார்த்ததோட மாயா நினைக்கிறாங்க, ஆகா செம்ம பிளான் ஒண்ணு சிக்கிருச்சே அப்படின்ட்டு நேரா அவரை நிக்க வச்சு, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு அவரோட ஜூஸை வாங்கி அதுல ஏதோ ஒரு விஷயத்த கலக்குறாங்க. கலந்து, இங்க பாரு, இத கரெக்டா கொண்டு போய் அங்க உட்கார்ந்துருக்கான் பாரு ராஜா, அவன்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசையும் கொடுத்துட்றாங்க. திவ்யா சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என் ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பரா பாடுவாரு, அதனால எல்லாருமே உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் உட்காடுறாங்க. அப்புறமா சூர்யா இருக்காருல்ல, அவரு கித்தார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கித்தார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதோட எல்லாருமே ரொம்ப சூப்பரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவரு வாசிச்சு முடிக்கிறாரு. முடிச்சதோட அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு, மேடம் இது மாதிரி உங்களுக்கு ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னதோட திவ்யாவும் ரொம்ப சந்தோஷமா, சரி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் கொடுக்கும்போது கார்த்திக் மட்டும் தனியா கொடுக்குறாங்க. இத பார்த்ததோட கார்த்தி சொல்றாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, நான் எந்த வித சீனும் இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இல்ல, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி கூட நான் குடிக்கிறேன். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி, உங்களுக்கு வேண்டாம் இது அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, என்ன நான் எது குடிக்கணும், நான் எது குடிக்க கூடாது அப்படின்னு கூட நான் உன்கிட்டதான் கேட்டுட்டு பண்ணணுமா? இங்க பாரு, உன்னோட அதிகாரம் எல்லாத்தையுமே வேற எங்கேயாவது வச்சுக்க. எங்க அம்மா ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு ஒண்ணும் உன்னை அடிமையா விடல, ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இதுக்கு மேல சொன்னா இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா கோவப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை குடி, நான் உன்னை எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா அந்த ஜூஸை வாங்கி டக்குன்னு குடிச்சிடுறாங்க. குடிச்சதோட ரேவதிக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சூர்யா வந்துட்டு மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. சூர்யாவோட மியூசிக்கை எல்லாருமே வந்து சூப்பரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வாசிச்சு முடிச்சதோட நம்ம ரேவதி எந்திரிச்சுட்டு, ஏன் சூர்யா நிப்பாட்டினீங்க, பாட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. என்னடா இது, திவ்யா என்னடா இது, ரேவதி இப்படி பேசுறாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கார்த்தி நேரா திவ்யாவை பார்த்து, என்னன்னு தெரியல, இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதோட தான் இப்படி பண்றா அப்படின்னு. அப்ப கார்த்தி எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்ததோட தான் கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா இது மாயாவோட வேலை அப்படின்னு. சோ லாஸ்ட் எபிசோட் வந்து இப்படிதான் பினிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் பத்தி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.